இன்றைக்கி நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர் தான் பார்க்க போகிறோம். இன் அடிஷன் டு மேக்கிங் அவுட்புட் அண்ட் ப்ரைஸிங் டிசிஷன்ஸ், firms must also determine how much of each input is required to the demand. நம்ம வந்து எவ்வளோ அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் நம்ம மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ரைஸிங் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா, எவ்வளோ இன்புட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது, இஸ் ரெக்வயர்ட் டு த டிமாண்ட், அந்த டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்புட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ம்ஸ் மே சூஸ் டு டிமாண்ட் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ். ஃபர்ம்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், டிமாண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான இன்புட் தான் எங்களுக்கு வேணும், இந்த கைண்ட் ஆஃப் இன்புட் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுறத ஃபர்ம்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். The two most common inputs are labor and capital. டூ மோஸ்ட் காமனான இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லேபர், இன்னொன்று வந்து கேபிட்டல். த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர் ஆர் டிட்டர்மைன்ட் இன் த லேபர் மார்க்கெட். லேபர் மார்க்கெட்டில் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர் அப்படிங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த லேபர் மார்க்கெட் ஆர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் இது ரெண்டு தான் வந்து லேபர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க்கர்ஸ் சப்ளை லேபர் டு ஃபர்ம்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வேஜஸ். ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட உழைப்பை வந்து ஃபர்ம்ஸ்க்கு வந்து இது செல் பண்ணுறாங்க. எதுக்காகனா வேஜஸ்க்காக செல் பண்ணுறாங்க. அதே இது ஃபர்ம்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க லேபர் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வேஜஸ். காசு கொடுத்து அவங்க அந்த உழைப்பை வாங்குறாங்க. இன்னும் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதனோட உழைப்பை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேஜஸ்க்காக அந்த வந்து அவங்களோட உழைப்பை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த டிமாண்ட் ஆஃப் லேபர். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிமாண்ட் ஆஃப் லேபர் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வேஜ் ரேட்ஸ். திஸ் பிரின்சிபல் ஒர்க்ஸ் இன் அன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் வந்து ஒர்க் ஆகும் இந்த பிரின்சிபல். எப்படி பார்த்திங்கன்னா, வேஜ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் போது டிமாண்ட் ஃபார் லேபர் வந்து எப்படி இருக்கும்னா லெஸ்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது டிமாண்ட் ஃபார் லேபரும் அதிகமாக இருக்கும். This is directly proportional to the labor market. If the demand for the goods or product that labor produces is more, the demand for labor will also be more and vice versa. Next வந்து பார்த்திங்கன்னா, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் அடிஷ்னல் மேட் டு த டோட்டல் ப்ரொடக்ஷன் பை ஆடிங் ஒன் மோர் ஒர்க்கர் டு த எக்ஸிஸ்டிங் லேபர் ஃபோர்ஸ். மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆஃப் லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது டிமாண்ட் ஃபார் லேபரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எம்ப்ளாயர் ஹையர்ஸ் த லேபர் டில் த டைம் த மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆஃப் லேபர் பிகம்ஸ் ஈக்குவல் டு வேஜ் ரேட். அதாவது காஸ்ட் ஆஃப் ஹையரிங் ஆஃப் தட் லேபர் அது வந்து வர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லேபர் வந்து எம்ப்ளாயர் வந்து ஹையர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் ஃபார் சச் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து எலாஸ்டிசிட்டியோட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் த டிமாண்ட் ஃபார் சச் ப்ராடக்ட் இஸ் எலாஸ்டிக், த டிமாண்ட் ஃபார் லேபர் ப்ரொடியூசிங் சச் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ லைக்லி டு பி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். த கவர்மெண்ட் கேன் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் தட் வில் இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, த ஃபர்ம்ஸ் டிமாண்ட் ஃபார் லேபர். If demand for the firm's output increases, the firm will demand more labor and will hire more workers. அதாவது டிமாண்ட் ஃபார் த ஃபர்ம்ஸ் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது டிமாண்ட் ஃபார் லேபரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டிமாண்ட் ஃபார் த ஃபர்ம்ஸ் அவுட்புட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் ஃபார் லேபரும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஹையர் வேஜ் ரேட்ஸ் த டிமாண்ட் ஃபார் லேபர் வில் பி லெஸ் தேன் அட் லோவர் வேஜ் ரேட்ஸ். அதாவது வேஜ் ரேட் வந்து ஹையாக இருக்கும்போது டிமாண்ட் ஃபார் லேபரும் எப்படி இருக்கும்னா, டிமாண்ட் ஃபார் லேபர் எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அதே இது லோவராக நம்ம வேஜ் ரேட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது டிமாண்ட் ஃபார் லேபர் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆஃப் லேபர். த மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆஃப் லேபர் is the additional revenue the firm earns by employing one more unit of labor. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ரெவென்யூ ஆஃப் த ஃபர்ம் பை எம்ப்ளாயிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் லேபர். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
அடிஷ்னல் ரெவென்யூ எடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 more யூனிட் ஆஃப் லேபரை வந்து இவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா the marginal revenue product of labor is related to the marginal products. In a perfectly competitive market, the firm's marginal revenue product of labor is the value of marginal product of labor. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா firm's labor demand curve. If the demand curve is downward sloping due to law of diminishing returns. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டிமாண்ட் கர்வ் அப்படின்னாலே டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்காக தான் இருக்கும் டியூ டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால. மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் ஹயர்ட், நம்ம வந்து மோர் ஒர்க்கர்ஸ் வந்து ஹையர் பண்ணும் போது இட் லீட்ஸ் டு மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆஃப் லேபர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது மூலயமா என்ன ஆகும், மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர் என்ன ஆகும், டிக்ளைன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் லேபர். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சப்ளை ஆஃப் லேபர். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து சப்ளை ஆஃப் லேபரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை ஆஃப் லேபர் அப்படின்னா அண்ட் இண்டிவிஜுவல் சப்ளை ஆஃப் லேபர் இஸ் டிபெண்டன்ட் ஆன் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கன்சம்ஷன் ஆர் லெஷர் கூட்ஸ். கன்சம்ஷன் கூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்ட் வித் இன்கம் தட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஏர்ன்ஸ் ஃப்ரம் இஸ் ஜாப் ஆர் பிஸ்னஸ். ஒருத்தவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு ஜாப்லேருந்தோ பிஸ்னஸ்லேருந்தோ, அதன் மூலயமா அவங்க வாங்குகிற கூட்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சம்ஷன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஷர் கூட்ஸ் ஆர் த ஒன்ஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ் கன்சியூம்ஸ் when they are not working. அவங்க வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா லெஷர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சப்ளை ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ளை ஆஃப் லேபரும் இன்க்ரீஸ் ஆகும். The supply of labor is dependent on the size of population. The larger is the population, there will be more supply of labor and vice versa. Next பார்த்திங்கன்னா age composition. If a country has a large percentage of working age group வந்து ரொம்ப large percentageல இருக்குது, அதாவது 18 to 40 years வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அதிகமாக இருக்காங்கன்னா the supply of labor is likely to be more. ஓகேவா, வேலை செய்கிறவங்களுக்கு நமக்கு நிறைய பேர் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும் போது நம்மளுக்கு சப்ளை ஆஃப் லேபரும் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஜ் ரேட்ஸ். த ஃபேக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சப்ளை ஆஃப் லேபர். ஹையர் இஸ் த வேஜ் ரேட், ஹையர் இஸ் த சப்ளை ஆஃப் த பாப்புலேஷன். நம்ம அதிகமான வேஜ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது சப்ளை ஆஃப் த பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபிலிட்டி ஆஃப் லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது சப்ளை ஆஃப் லேபரும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் லேபர். இஃப் த லேபர் இஸ் வில்லிங் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another according to the availability of the job, this increases the availability and supply of labor. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா efficiency of workers. Efficiency is focusing on the qualitative output rather than the quantitative output. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா an individual's supply of labor. An individual supply of labor depends on his or her preferences for two types of goods. Consumption goods அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா goods that individuals consume when they are working. லெஷர் கூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா goods that individuals consume when they are not working. By working more, supplying more labor, an individual reduces his or her consumption of leisure but is able to increase his or her performance of consumption goods. In choosing between leisure and consumption, the individual faces two constraints which are as follows. The individual is limited to 24 hours per day for work or leisure. ஒர்க்காக இருக்கட்டும் லெஷராக இருக்கட்டும் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 24 hours per day தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா the individual's income from work is limited by the market wage rate that the individual receives for his or her labor skills. In a perfectly competitive labor market, workers like firms are wage takers. They take the market wage rate that they receive as given. And individuals labor supply curve. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஹையர் வேஜ் லீட்ஸ் டு ஹையர் ரியல் இன்கம்ஸ் provided that prices of consumption goods remain constant. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the substitution effect of higher wage tends to dominate the income effect at low wage levels, while the income effect of higher wages tends to dominate the substitution effect at high wage levels.
The dominance of the income effect over the substitution effect at high wage levels is what accounts for the backward bending shape of the individual's labor supply curve. இந்த லேபர் சப்ளை கர்வில் வந்து பேக்வேர்ட் பெண்டிங் ஷேப் எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the dominance of the income effect over the substitution effect at high wage levels. ஹை வேஜ் லெவல்ஸில் இன்கம் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா டாமினேட் பண்ணுது இந்த சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டை. Market demand and supply of labor. Many different markets for labor exist. Example, the labor market for entry-level accountants is different from the labor market for tennis pros. மெனி டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் வந்து லேபருக்காக எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லேபர் மார்க்கெட் ஃபார் என்ட்ரி லெவல் அக்கௌண்டன்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லேபர் மார்க்கெட் ஃபார் டென்னிஸ் ப்ரோஸ். ஓகேவா, அக்கௌண்டன்ட்ஸ்க்கு இருக்க என்ட்ரி லெவல் மார்க்கெட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே வந்து டென்னிஸ் ப்ரோஸ்க்கு இருக்கிற லேபர் மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த டிமாண்ட் ஃபார் லேபர் இன் அ பர்டிகுலர் மார்க்கெட் கால் த மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் லேபர் இஸ் த அமௌண்ட் ஆஃப் லேபர் தட் ஆல் த ஃபர்ம்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் தட் மார்க்கெட் வில் டிமாண்ட் அட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் வேஜ் லெவல்ஸ். Market demand curve. Market demand curve for a particular type of labor is the horizontal summation of the marginal revenue product of labor curves of every firm in the market for that type of labor. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சப்ளை ஆஃப் லேபர். மார்க்கெட் சப்ளை ஆஃப் லேபர் இஸ் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் டைப் அண்ட் ஸ்கில் லெவல் ஹூ ஆர் வில்லிங் டு சப்ளை தேர் லேபர் டு ஃபர்ம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் வேஜ் லெவல்ஸ். டிஃப்ரெண்ட் வேஜ் லெவல்ஸில் ஒரு ஃபேர்முக்கு வந்து பர்டிகுலர் டைப் அண்ட் ஸ்கில் லெவலில் இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுடைய உழைப்பு அந்த லேபரை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் சப்ளை ஆஃப் லேபர்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் சப்ளை கர்வ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் லேபர் இஸ் த ஹாரிசாண்டல் சம்மேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் லேபர் சப்ளை கர்வ்ஸ். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் சப்ளை கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் அண்ட் இண்டிவிஜுவல் supply curve, the market supply curve is not backward bending because there will always be some workers in the market who will be willing to supply more labor and take the less leisure time even at relatively high wage levels. இண்டிவிஜுவல் சப்ளை கர்வ் மாதிரி இந்த மார்க்கெட் சப்ளை கர்வ் அப்படிங்கிறது வந்து பேக்வர்ட் பெண்டிங் கிடையாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சம் ஒர்க்கர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, கம்மியான லெஷர் டைம் எடுத்துகிட்டு அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு ஹை வேஜஸ்க்காக வந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்க பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.